அதுக்காகத்தான் கல்யாணத்துல கூட இந்த சப்தபதினு சொல்லி இந்த பெண் நம்ம மாத்துக்கு வரும்போது வலது கால் எடுத்து வைக்கிறது 7 அடி. அது முன்னாண்டு எல்லாம் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, அதனால அந்த பொண்ணுக்கு வலது இடது புரியாது. அதுக்காக என்ன பண்ணிவிட்டார் ரிஷிகள், இந்த பையனே கையால பிடிச்சு வைக்கணும். திசம் அபிப்பிரக்ரமயதி நாள் அவஸ்தம்பர், இவன் கையால வலது கால பிடிச்சு விட்டு வைக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாதுலயோ, வலது பெரியவனுக்கே தெரியலேன்னு. நல்ல ஜுரம் வந்தவனே டாக்டர் வலது கையை காட்டுவோம்னா இடது கையை நட்டுறான். தர்மாமற்ற வாயில வச்சா கலுக்குண்டு மாதிரி கடிச்சு விட்டானே ஒருத்தன். நல்லா நிறைய படிச்சவர் தர்மாமற்ற வச்சிருக்காரு. ஜுரம் இவனுக்கு 103 டிகிரி ஜுரம் கடகடான்னு கடிச்சு விட்டான். இனிமே அதுக்கு வர சிகிச்சை பண்ண முடியாது. அதனால சின்ன குழந்தை தவறி போகத்தான் போகும். அதனால இந்த பையனே வலது கால எடுத்து விஷ்ணுஸ்வான்வேது பஞ்சபசுभ्यो விஷ்ணுஸ்வான்வேது षड्भ्यो विष्णुस्त्वान्वेदो सप्तभ्यो होत्राभ्यो विष्णुस्त्वान्वेदो. ஒரு அடியை எடுத்து வைக்கிற போது சாட்சாத்து லட்சுமிபதியான நாராயணன் கூட வரணும். உன்னோட நம்ம மாத்திர அன்னத்துக்கு தட்டு இருக்கக்கூடாது, தானிக்கு சாப்பிட்டு உடம்புக்கு பலம் வரப்படாது. அவன் இயற்கையாவே எல்லாரும் பரிஷ்டாளா இருக்கணும். ஆத்துல நீ வந்தது முதற்கொண்டு ஒரு பண்டிகை நிற்கப்படாது நம்ம ஆத்துல. அது மாதிரி லட்சுமிபதி கூட வரணும். ஒண்ணுக்கும் விஷ்ணுஸ்துவான்வேதுன்னு சேர்த்துக்கணும்னா அப்படி சொல்லணும் வேதத்துல. அவன் நீ வந்தது முதற்கொண்டு துக்கமே வரப்படாது. 4வது அடி எடுத்து வைக்கிற போது, 5வது அடி எடுத்து வைக்கிற போது நிறைய பசுக்கள் கறக்க முடியா நாராயணன் கூட வந்து அனுகிரகம் பண்ணணும். 6வது அடின்னு எடுத்து வைக்கிற போது லட்சுமிபதி கூட வந்து இந்த 12 மாசத்துல கிடைக்கக்கூடிய பழம் புஷ்பம் எல்லாம் ஒரு நாளும் கிடைக்க முடியா பண்ணணும். தோட்டத்துல பழுக்கணும். அப்படி சப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான்வேது ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் 3 வேதங்கள்னால பண்ணக்கூடிய மகாயாகங்கள்லாம் நடக்க முடியா லட்சுமிபதி அனுகிரகம் பண்ணிட்டு வரணும். 7வது அடி எடுத்து வைக்கிற போதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில சகா சப்தபதாபோ சகாயோ சப்தபதாபோவா, இனிமே உன்னையும் நான் கைவிடப்படாது, நீ என்ன கைவிடப்படாது. இப்படி எல்லாம் மந்திரங்களை சொல்லிட்டு உத்தரகுத்தர் சொல்லிக்கிற மந்திரம். இந்த கல்யாணத்திலே இந்த சப்தபதி ஆனாதான் விவாகம் சுத்தமாகும். அப்படி இந்த வலது காலே இந்த கல்யாணத்துல அந்த பெண் எடுத்து வைக்கிறதுக்காகத்தான் இந்த பையனையும் எடுத்து வைக்க சொல்லியிருக்கு.